ஹாய் வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம். என் வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி சூப்பராக வெயில் ஆரம்பமாயிடுச்சு. டெய்லி ஒரு கஞ்சி போடுறேன். காலையிலனா ரொம்ப பிஸி, பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இப்போ தான் பசி வேறு, மாத்திரை சாப்பிட்ணும். அதனால் கஞ்சி குடிச்சிட்டு தான் ஃப்ரீ ஆவேன். அதனால் கஞ்சி இப்போ சரி டெய்லி ஒரு வீடியோ போடலாம். நிறையா பேருக்கு பயன். கால் வலி இருக்கிறவங்க கட்டாயம் இந்த டெய்லி போடுற கஞ்சி குடிச்சு பாருங்கள். உடம்பு வெயிட்டு குறையும், நல்லா யூரின் போகும், கால் வலியெல்லாம் குறைஞ்சிரும். நமக்கு இந்த கம்மங்கஞ்சி கூழு கஞ்சின்னு சொல்லலாம், கூழுன்னு சொல்லலாம். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக வெயில் ஆரம்பிச்சிச்சு. ஒரு வாரமாக செம்ம வெயில் கொளுத்துது பாருங்கள். கம்பு நல்ல கம்பு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த கம்பு வந்து பாருங்கள், சூப்பர் கம்பு, அப்படியே மணிமணியாக இருக்குது. போட்டு நல்லா ஒரு 4 முறை கழுவிடணும். ஒரு 3-4 முறை கழுவிட்டு கல் இருந்தால் அரிச்சிட்டு, எந்த கம்பு வாங்கினாலும் கழுவிட்டு அரிச்சிக்கோங்க. அரிச்சிட்டு இப்போ இதில் மிக்சியில் போட்டு நீங்கள் நொய்யாக வேணும்னா நொய்யாகவே கம்பு குடிங்க. கருப்பரிசி கஞ்சி தான் கொஞ்சம் மாவு பண்ணால் நல்லாயிருக்கும். கம்பு வந்து நொய்யாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கழுவி இதில் போட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஓட்டினாவே போதும். சுடு தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே அந்த மாவை கழுவி, இது கம்பை கழுவி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்குள்ளே ஈஸ்வரி விலாக் ஹப் என் சேனலுக்குள்ளே போய் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் நிறைய பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் பார்க்குறீங்க, லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள். நாங்களும் யூடியூப் சேனல் நிறையா பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படியோ இருக்கிறவங்களாம் ஒரு நாளைக்கு 1000, 2000, 3000ன்னு பார்க்குறீங்க. எங்கள் மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லைக் பண்ணி, புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் மாதிரி இருக்கிறவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுங்க. நீங்கள்லாம் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கும் செய்யறதுக்கு. நான் வெறும் சமையல் வீடியோ தான் போடுறேன். ட்ராவல் ஊருக்கெல்லாம் போனால் போடுவேன். மீதி எந்த மாதிரியும் கிடையாது. எங்கள் மாதிரி நிறைய பேர் போடுறாங்க. நான் 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே அமௌண்ட் வரல, இன்னுமே எனக்கு டாலர் வரல. நீங்கள்லாம் ஒத்துழைச்சாதான் எனக்கு டாலர் வரும். விடக்கூடாது. எங்கள் பையன்லாம் வீணாக மாதம் 500, 1000ன்னு ரீசார்ஜ் பண்ணி ஏன் மம்மி இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, விட்டுருங்கன்னு ஒரே தொல்லை பண்ணுறான். அவன் தான் எனக்கு எல்லாம் செல்லு வாங்கி கொடுத்து எல்லாம் வீடியோ ஸ்டாண்டு நிறைய ஹெல்ப் பண்ணான் எனக்கு. ஆனால் இப்போ அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், வீடியோ ஓட மாட்டேங்குது. எல்லாமே நீட்டாக டேஸ்ட்டாக சமையல் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். ஆனால் நீங்களாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்கள் வீடியோ, என்ன மாதிரி இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கெல்லாம் ஒரு டாலர்னு வரும். வீடியோ போட்டுருக்கோம் தெரியுங்களா, 3000 வீடியோவுக்கு மேலே போயிடுச்சின்னு நினைக்கிறேன். 4000 தொடுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ வீடியோ போடுறேன். நீங்கள் கொஞ்சம் என் வீடியோவெல்லாம் அப்படியே பார்த்து லைக் பண்ணி நிறையா பாருங்கள். சமையல் குறிப்பு தானே போடுறோம். சமையல் குறிப்பை பார்த்து எங்கள் மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வைராகியமாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், வீடியோ விடக்கூடாது. ஒரே ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு கூட விட்டுடலாம். ஒரு தரம் நான் கஷ்டப்பட்டதுக்கு ஒரே ஒரு தரம் ஒரு அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் எனக்கு என் வீடியோ இப்போ நிறையா பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லணும். அதுக்காக ஒரு அமௌண்ட் வாங்கி நன்றி சொல்லிவிட்டு விட்டுறலான்னு ஒரே வைராகியமாக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஊன்றுகோலாக இருந்து என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு முன்னேற வழி. அதனால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க, வெயில் வந்துடுச்சு. இந்த கம்மங்கஞ்சி வந்து வயிற்று வலி இருக்கிறவங்களுக்கு, வயிறு புண்ணாக இருக்கிறவங்க, மெயினாக வெயிட் போட்டவங்களுக்கு வெயிட் இறங்கிடும். இந்த கம்மங்கூழ் குடித்தா யூரின் நல்லா போகும். கால் வலி இருக்கிறவங்க, இடுப்பு வலி, உடம்பு வலி இருக்கிறவங்கெல்லாம் டெய்லி ஒரு கஞ்சி போடுறேன். இந்த வாரம் ஃபுல்லாக டெய்லி ஒவ்வொரு கஞ்சி போடுறேன் பாருங்கள். இப்போ இதை நல்லா கழுவி மிக்சியில் போட்டு நொய்யாக அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி கொதிக்க போது, நல்லா கொதித்த பின்னாடி ஊற்றுங்க. ஊற்றி ஒரு 4 கலர்னா போதும். உப்பு பாருங்கள், இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உப்பு முதல்ல தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்காது பாருங்கள். இந்த அளவுக்கு ரொம்ப சொரன்னு வேணாம், ஓரளவுக்கு நொய்யாக. இது வாயில் மாட்டி சாப்பிடக்குள்ளே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கஞ்சி குடிக்குள்ளே இந்த அளவுக்கு நொய். தண்ணி கொதிக்குது, இப்போ ஊற்றிக்கலாம். நீங்கள் கெட்டியாக இருந்தால் தண்ணி தனியாக ஊற்றி அலசி ஊற்றுங்க. தண்ணியாக இருந்தால் இந்த இதே 2 கரண்டி, ஆனால் உடனே கலக்குங்க, கட்டி விழுந்துடும்.
நல்லா ஒரு 6-7 டம்ளர் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சம் எனக்கு கால் வலி அதிகமாக இருக்குது. ஊருக்கெல்லாம் பொங்கலுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் மீறிட்டேன். அதனால் கால் வலிக்குது. அதனால் இன்னையிலேருந்து கடை பிடிச்சிடலாம். நேற்று இருந்தே கடை பிடிச்சிட்டேன். நேற்றே கருப்பரிசி கஞ்சி குடிச்சிட்டேன். சரி, இன்றைக்கி மதியம் சாம்பார்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால் அவரைக்காய் பீன்ஸ் எல்லாம் போட்டு பசங்களுக்கு சாம்பார் வச்சு ஸ்கூலுக்கு சுரக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்துட்டேன். எல்லாம் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போது எனக்கு இது காலையில் மதியம் 2 வேளையும் இது குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு தயிர் ஊற்றி அவங்க விருப்பப்படலைன்னா கொஞ்சம் உப்பு கட்டாயம் போடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு கலக்கி கொடுத்தீங்கன்னா வாரம் ஒரு நாள் ஒவ்வொரு டம்ளர், ஒவ்வொரு கஞ்சிலையும் ஒவ்வொரு டம்ளர் கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்லது. நான் சேர்த்து வைக்கிறேன். அவங்க இந்த வெங்காயம் தயிர் பிடிக்கும் எங்கள் பாப்பாவுக்கெல்லாம். நான் வில்லேஜ் வீட்டுக்கு போய் கொடுத்து பழக்கம். இந்த கொரோனாவில் 6 மாதம் அங்கே இருந்தக்குள்ளே. ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வச்சுட்டு போகிறேன். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு 3:30 மணிக்கு வருவாங்க. வந்தால் சூடு பண்ணி ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கணும். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். 2 சொம்பு தண்ணி வைங்க. இது அரைச்ச பின்னாடி ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றுங்க. மொத்தம் 6 டம்ளர் தண்ணி. அப்போ தான் 2 டம்ளர் கம்பு. இந்த டம்ளரில் 2 டம்ளர் கம்பு, 6 டம்ளர் தண்ணி வைங்க. அதே திக்காகுது பாருங்கள். நம்ம இதில் தயிர் ஊற்றிக்கலாம். மோர் இருந்தால் ஊற்றிக்கலாம். நான் மோர் அடித்து ஊற்றிக்கலான்னு இருக்கேன். தயிர் பாருங்கள். தயிர் போட்டு வச்சுருக்கேன். எப்பயும் தயிர் இருக்கும் வீட்டில். அப்படி நீங்கள் மோர் இல்லைன்னா இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 2 டம்ளர் கூட ஊற்றுங்க. இன்னும் கொதி வரல, கொதிக்கட்டும். அதுக்குள்ளே மோர் அடிச்சுட்டு வந்துடலாங்க. பசும்பால் பாக்கெட் பால்லாம் நாங்கள் எப்பயுமே வாங்குறதில்ல. யாராவது கெஸ்ட்டு வந்தால் தான் பாக்கெட் பால். அது கூட வாங்குறதில்ல. பால்காரர்கிட்டே சேர்த்து வாங்கிக்குவோம். தயிர், பசும்பால் தயிர் பாருங்கள். அப்படியே கெட்டியாக எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குங்களா? இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசணும். நல்லா கொடுப்பார் பால் ஓரளவுக்கு. இப்போது நம்ம இது கம்பு அடித்தோம் இல்லைங்களா, இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் நல்லாவே அடிச்சுக்கலாம். பாருங்கள், ஊற்றிட்டேன். நல்லா மோர் அடிச்சுக்கலாம். தயிர் அடிச்சுட்டு அப்புறம் தண்ணி கலங்க, இல்லைன்னா வெளியே தெரிச்சிடும். ஏன்னா ஜார் சின்னது. அதுக்குள்ளே இது அப்படியே ரொம்ப ஸ்லோவாக வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கம்பு கட்டி கட்டியாக ஆகிடும். பாருங்கள், ஒரு கட்டி இல்லை பாருங்கள். சூப்பராக நல்லா தண்ணி கொதித்த பின்னாடி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கிளறணும். இல்லைன்னா உருண்டையாக ஆகிடும். அப்புறம் என்னடா இது இவங்க கஞ்சி போட்டாங்க, அந்த வீடியோவை பார்த்து செஞ்சோமே கட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி ஊற்றி நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஸ்லோ வச்சுட்டேன். இது இறக்கி வச்சுட்டு கூட ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம மோர் கலந்துட்டு வந்துடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு கொதி மோர் அடிச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் நுரை எப்படி இருக்குது. அந்த நுரையெல்லாம் மேலோடு எடுத்து வச்சா இதுதான் வெண்ணெய். நீங்கள் சாயந்தரம் குடிக்கிற மாதிரி இருந்தால் மோர் ஊற்றாதீங்க, புளிச்சு போயிடும் கூழ். அதனால ஏன்னா கம்மங்கூழெல்லாம் புளிச்சா தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஊர்லெல்லாம் நைட்டே காய்ச்சி வச்சுட்டு காலையில் குடிப்பாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரெடி ஆயிடுச்சு கம்மங்கூழ். இப்போது இது கூட நம்ம மோர் கலந்துக்கலாம். கூழ் பாருங்கள், சூப்பராக வாசனையாக நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கம்பு வெந்துருச்சு. இப்போது நம்ம இந்த நுரையை ஊற்றிட்டு ஒரு டம்ளர் அப்படியே கொலன்னு பாருங்கள். மோர் செம்மையாக இருக்குது. அப்படியே கொலன்னு இருக்குது. இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, செம்ம சூப்பராக இருக்கும். அப்படி சின்ன வெங்காயம்லாம் பெரிய வெங்காயம் கூட பொடியாக கட் பண்ணி, நான் கஞ்சிக்கு மட்டும் எந்த கூழுக்குமே வெங்காயம் இல்லாத சாப்பிட்றதே கிடையாது. சக்கரை போட்டு சாப்பிட மாட்டேன். இந்த பிறந்த நாளில் மட்டும், இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் பால் ஊற்றி சக்கரை போட்டு சாப்பிடுவேன். அது லைட்டாக இப்போ நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவேன். கம்மங்கூழ் ரெடி. வாங்க, வெங்காயம் உரித்து அரிஞ்சிட்டு வரலாம். சின்ன வெங்காயம். கூழ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மோர் ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு. தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. இன்றைக்கி பூரா இதே தான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் நான். ஏன்னா கால் வலி அதிகமாகிடுச்சு. அதனால் இன்றைக்கி பூரா கம்மங்கூழ் தான்.
இதுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வெங்காயம் இல்லாத எந்த கூழுமே குடிக்கிறதில்ல. சூப்பராக கூழ் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் வாங்க, காலையில் ரொம்ப பிஸி. காலையில் ரொம்ப பிஸிங்க. பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இனிமேல் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும். சரி, கூழ் குடிக்கணும், மாத்திரை சாப்பிட்ணும் நான். அதனால் சரி ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா வெயில் வந்துருச்சு. எவ்வளோ பேர் கால் வலி, உடம்பு வலி, முட்டி வீக்கம், வயிற்று புண்ணு எல்லாத்துக்குமே இந்த கஞ்சிங்க அவ்வளோ நல்லது. டெய்லி காலையிலான ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப பிஸியாக இருக்கனால இப்படி இருக்கேன். பாருங்கள், சூப்பராக மோர், வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம்லாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. செம்ம சூப்பர். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். செம்மையாக டேஸ்ட்டு, வாசனை அருமையாக இருக்குது. எல்லா கஞ்சியோட கம்பு கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி குடிச்சு பாருங்கள்.